பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இணைந்து ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த முத்தரப்பு ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பதை பற்றி முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய பார்வையில் பார்த்தது வேறு. நாம் என்ன பண்றோம்னா, வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, ஈரானுடைய அனுதாபத்தோடு நம்ம பேசுறோம். ஈரான், காசா, பாலஸ்தீனத்தினுடைய அனுதாபத்தோடு நாம் ஒரு பார்வையை பார்க்கிறோம், இந்த ஒப்பந்தத்தை பற்றி பார்க்கிறோம். ஆனால் கிளின்டனுடைய பார்வை வேறு, அது தனி. அது மிக சரியாக பொருந்துகிறது. இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பந்தம் என்பது அமெரிக்கா ஒரு மூழ்கும் கப்பல் என்பதை சவுதிக்கு உணர்த்திவிட்டது. அதனால அவங்க லைஃப் போட்ல ஏறி இருக்காங்க. இதுல யார் லைஃப் போட்? அப்ப இந்த சவுதி முத்தரப்பு ஒப்பந்தம், அதாவது மெக்கா ஒப்பந்தம் என்பது யாருக்கு? அமெரிக்காவிற்கு எதை உணர்த்துகிறது? உண்மையில் அமெரிக்காவிற்கு ஒரு பதிலை சொல்வதற்கு தான் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். அற்புதமான பேச்சு. அவர் காணொளி வெளியிடல, அவங்க யூடியூப்ல வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மிக அருமையாக, சரியாக காரணங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதே போல நம்முடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மயிரிழையில் தப்பியதாக 2-3 நாட்களாக, 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டூப்ளிகேட் ட்ரம்பை வச்சு தப்பிச்சாரா, அல்லது உணவு கூடையில் பதுங்கி கேட்டரிங் எடுக்கிற இதிலிருந்து தப்பித்து ஓடியதாகவும், அது எங்கே நடந்தது, தாக்குதலுக்கான அந்த அவரை பயத்தில் உரைய வைத்த இடம் எது என்பதை பற்றி பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களிடம் பேச்சுரிமையை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்ப்போம். திரு பில் கிளின்டன் அவர்கள் தன்னுடைய பேச்சில் என்ன சொல்லுகிறார் என்றால், sat down in the holiest city in Islam and signed a piece of paper that changes the security architecture of an entire region. And if you watched the news that day, you might have missed it. This was a mutual defense treaty, the kind of agreement, and it wasn't the United States that built this one. It was Saudi Arabia, Turkey, and Pakistan. They did it themselves. America's word alone is no longer enough to keep them safe. Because when your allies start building lifeboats, it means they think the ship is taking on water. இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், ஏமனை பயமுறுத்துறதுக்காக அல்ல. இது அமெரிக்காவிற்கு பதில் சொல்வதற்காக, அமெரிக்காவிற்கு தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்வதற்காக சவுதி செய்த விஷயம்தான் இது. நாங்க லைஃப் போட்ல ஏறிடுறோம், நீ ஒரு மூழ்கும் கப்பல். அதாவது நாம பார்த்த பார்வைங்கிறது 2 நாட்கள் முன்பு நாம் இந்த காணொலியில பேசியிருந்தோம். நம்முடைய பார்வையில் நீ என்னதான் துருக்கியை கூட்டிகிட்டு வந்தாலும், பாகிஸ்தானை கூட்டிக் கொண்டு வந்தாலும், பாகிஸ்தான் இறங்கி அடிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இங்கே ஆட்சி மாறிவிடும், ஆட்சி போய்விடும். மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக சிறு அசைவும் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம். நம்முடைய பார்வை அப்படி. அதே போல துருக்கியினுடைய ராணுவ வலிமை என்பது குன்றி போயிருக்கிறது, அனுபவம் அற்ற ஒரு ராணுவமாக காலப்போக்கில் மாறியிருக்கிறது என்று சொன்னோம். அதுவும் சரிதான். ஆனால் கிளின்டனுடைய பார்வை வேறு. கிளின்டன் என்ன சொல்லுகிறார்? அமெரிக்கா ஒரு மூழ்கும் கப்பல், இனிமேலும் அதில் இருந்தால் டைட்டானிக் கப்பலோட உள்ளுக்க போறது நிலைதான் சவுதிக்கு ஏற்படும். சவுதியினுடைய நிலை என்னவென்றால், அமெரிக்க கூட்டிணைவிலிருந்து விலகிச் செல்வதற்கான ஒரு உபாயத்தை தேடி இருக்கிறது சவுதி. அது சொல்லாமல் சொல்லி இருக்கிறது. அது என்ன சொல்றாங்க? அமெரிக்கா ஒரு மூழ்கும் கப்பல், இனி எனக்கு வேற லைஃப் போட்டு தான் இருக்கு. நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டேன், கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. லைஃப் போட்டுங்கிறது என்ன? துருக்கி, பாகிஸ்தான் இந்த தற்சமயத்துக்கு லைஃப் போட்ல ஏறிக்கிட்டு
அதற்கு பிறகு வேறு ஏதாவது கப்பல் வந்தால் பார்க்கலாம், ஏறி தப்பித்துக் கொள்ளலாம், பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதுதான் சவுதியுடைய எண்ணம். இனிமேல் உனக்கு டாட்டா காட்டியாச்சு, அவ்வளவுதான். உன்னால் என்னை காப்பாற்ற முடியாது. அதற்கு கிளின்டன் என்ன சொல்லி இருக்கிறார்? நீ பிப்ரவரி மாதம் யுத்தம் ஆரம்பிக்கிற, நீனும் இஸ்ரேலும் சேர்ந்து யுத்தத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஒரு போன் பண்ணி உன்னுடைய நட்பு நாடுகளுக்கு சொல்லணுங்கிறார். கடந்த முறை ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக் மேல் போர் தொடுத்த பொழுது எல்லா நட்பு நாடுகளுக்கும், நேட்டோ நாடுகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுடைய துணையோடு இறங்கி வார் பண்ணாங்க. ஆனால் இப்ப நீங்க இஸ்ரேலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. நேட்டோ நாடுகளுக்கு சொல்லல, சவுதிக்கு சொல்லல, வளைகுடா நாடுகளுக்கு போன் பண்ணி சொல்லல. பிறகு எப்படி அவர்கள் நம்புவார்கள்? இது இஸ்ரேலுக்காக நடத்திய யுத்தம் என்பதாக இது மாறிப்போய்விட்டது. இனி அதன் பிறகு என்ன நடக்குது? தேவையான ஆயுதங்கள் இல்லை. ஈரான் மேல் வீசுகிற ஏவுகணைகள் இலக்கின்றி போகின்றன, இலக்கை தாக்கி தகர்க்கவில்லை. இதையெல்லாம் சவுதி அரேபியா போன்ற நட்பு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்களா? அவர்களுக்கான அந்த விளக்கத்தை சொல்ல வேணாமா? எத்தனை இடங்களை தகர்த்திருக்கோம், எத்தனை இடத்தை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தை யாருக்குமே நீங்க சொல்லல. அவர்களின் விஷயங்களை தெரிந்து கொள்வது மூன்றாம் நாடுகளிலிருந்து எங்கிருந்தோ சராசரி மனிதர்கள் போல, சாதாரண மனிதர்கள் போல பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமா? இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ஒவ்வொரு கணமும் அவங்களுக்கு செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர்களை நீங்கள் தைரியமாக வைத்திருக்க வேண்டும். எதையுமே ட்ரம்ப் செய்யல. ஒரு அதிபர் என்ன செய்யணுமோ அவர் செய்யல. ஒரு அதிபர் டிப்ளமேட்டிக்கா செய்யணும். ஒரு தாக்குதல்ங்கும் போது நட்பு நாடுகள், அந்த நட்பு நாடுகளை கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த யுத்தத்தை செய்திருந்தால் இது வேற மாதிரியான விளைவுகளை செய்திருக்கும். ஆனால் அமெரிக்கா தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது அப்படிங்கிறார் பில் கிளின்டன். இன்னும் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக பில் கிளின்டனுடைய பார்வையில், ஒரு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி என்ற பார்வையில், சவுதி அரேபியா தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. மற்றபடி இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தினால் ஏமனை தோற்கடித்து விடுமா என்றால் முடியாது. இது மிகப்பெரிய வெற்றியை தராது, தெரியும். நேத்தே பாகிஸ்தான் இதெல்லாம் அதாவது பாகிஸ்தான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நாங்க ஏமனோட எல்லாம் சண்டைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமனோட எல்லாம் நாங்க சண்டைக்கு போக மாட்டோம், யுத்தம் செய்ய மாட்டோம் என்று பாகிஸ்தான் வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டது. ஆகவே இது ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி. பாகிஸ்தான் மற்றும் துருக்கியிடம் அவர்கள் சொல்லி இருக்கலாம், சவுதி சொல்லி இருக்கலாம், இது ஒரு கண்கட்டு வித்தை தான். நாங்கள் முதலில் அமெரிக்க கூட்டணியில் இருந்து இதிலிருந்து நாங்கள் வெளியே வந்துக்கிறோம். ஒரு சுதந்திர நாடாக எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்களே மேற்கொள்ளுகிறோம். யாரோட கூட்டணி சேர்றதுங்கிறத நாங்கள் முடிவு பண்றோம். அதற்கான ஒரு சைகை, ஒரு சிக்னலை அமெரிக்காவுக்கு காட்டணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தை அதற்காகத்தான் செய்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து விலகுவதற்காகத்தான். நாளைக்கே ஹவுதிகளை தோற்கடிக்க முடியாது என்பது சவுதிக்கும் தெரியும். இருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து தலையை கழட்டிக்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. அப்படித்தான் கிளின்டன் மிக விலாவாரியாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். அவருடைய பார்வையில் அதுதான் நமக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டை ஆட்சி செய்த ஒரு பிரசிடென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, அவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்க. அவர் ஒரு முன்னாள் அதிபருங்கிற முறையில் அமெரிக்காவினுடைய நலம் சார்ந்து பேசுறார். இதில் அமெரிக்காவினுடைய நலன் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றி ஆழ்ந்த கவலையோடு தன்னுடைய இதை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பேச்சில் கடைசியா என்ன சொல்ல வர்றாருன்னா, முழுவதுமாக அமெரிக்காவை ஆட்சி செய்வதற்கான எந்த தகுதியும் ட்ரம்புக்கு இல்லைங்கிறத அவர் போட்டு உடைச்சிருக்கார். அவருடைய பேச்சு, செயல் எல்லாமே ஒரு அதிபருக்கான, அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கான யோக்கியதை இல்லை. எப்படியோ அவர் இந்த அமெரிக்க வெள்ளைக்காரர்கள் என்ற அமெரிக்கா மேக் அகைன் கிரேட் அப்படிங்கிற ஒரு மேக் அகைன் அமெரிக்கா கிரேட் அப்படிங்கிறத சொல்லி ஏதோ மக்களை இது பண்ணி வந்துட்டார்.
ஆனால் ஒரு சரியான தகுதியான பிரசிடென்டாக அவர் இல்லைங்கிறத கிளின்டனுடைய பேச்சு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சரி, இப்ப ட்ரம்ப் துருக்கி நாட்டுக்கு சென்றிருந்தார்ல நேட்டோ நாடுகள் சமிட்டுக்காக. அங்கிருந்து அந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் ட்ரம்பை கொலை செய்ய போவதாக, ட்ரம்பை தாக்கப் போவதாக, ட்ரம்புடைய விமானத்தை தாக்கப் போவதாக யாரோ அந்த CIA சொல்லியிருக்காங்க அவருக்கு. ஏன்னா அவங்க 2000 கிலோமீட்டர்ஸ்ல வருது அந்த ரேஞ்ச். இன்று வரை அவர்கள் 4000 கிலோமீட்டர் ரேஞ்சில் அடிப்பாங்க. டீகோ கார்சியாவே அடிச்சாங்க. ஆக 2000 கிலோமீட்டர் ரேஞ்சை அடிச்சிட முடியும் ஈஸியா அப்படின்னு உடனே இவங்க உண்மையிலே ஈரான் அந்த நினைப்புல இருந்ததா என்னன்னு தெரியாது. ஆனால் ட்ரம்ப்பை நல்லா பயமுறுத்தி விட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு பயமுறுத்தி இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஸ்காலர்ஸ். அந்த CIA, இன்டெலிஜென்ஸ், FBI எல்லாம் பெரிய ஸ்காலர்ஸ். அவங்கெல்லாம் ட்ரம்ப் மாதிரி இல்லை. அவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கலாம், இந்த ஆளை பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லி. ஆக இவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உடனடியாக ஈரான் இப்ப அடிக்க போறான் அப்படின்னு உடனே எப்பொழுதுமே அமெரிக்க அதிபர்கள் வெளியே வரும்போது அவங்க அவர் மாதிரியே உள்ள தோற்றம் உள்ள ஓரளவு சாயல் உள்ளவர்களை கூட்டி வருவார்கள். அவங்களுடைய அந்த இதுல வச்சிருப்பாங்க, அந்த லாபியில இருப்பாங்க. ட்ரம்ப் மாதிரியே இருக்கிறவர், அவர் மாதிரி அவருடைய கோட் ஷூட் அதை போட்டுக்கிட்டு அந்த வருவாருங்க, அவரோடய வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரம்புடைய கோட் சூட்டுகளை போட்டுக்கொண்டு ஒரு டூப்ளிகேட்டு அவர் வந்த விமானத்தில் சென்றதாகவும், ட்ரம்ப் அந்த உணவு கொண்டு வந்த கேட்டரிங் உணவு கொண்டு வந்த அந்த வேன்ல ஏறி தப்பியதாகவும் இன்றைக்கு செய்திகள் பலவாறாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. இருக்கலாம், ஏனால் பயந்து போய் தான் இருக்கிறாரு ட்ரம்ப். எந்த நேரத்திலும் இவனுக்கு நம்ப முடியாது. நம்ம இஸ்ரேலோட சேர்ந்து நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டா, அலி காமேனி உள்ளிட்ட எத்தனையோ ஜெனரல்ஸை, அலி லாரிஜானியை கொண்டிருக்கான், காமேனியை கொண்டதில் இதில் எல்லாம் நமக்கு பங்கு இருக்கு, அதனால நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. அதனால் இது நடந்திருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஈரான் ஏவுகணை அடிப்பதற்கு எத்தனித்தார்களா அல்லது பயமுறுத்தி விளையாடுவதற்காக இந்த CIA இவங்கெல்லாம் இந்த கிழவனை இந்த மாதிரி பண்ணி விடுவோம்டா அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் யாராவது ஒருத்தன் அதில் ஒரு புக்கு எழுதலாம், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுனா சும்மா போலியான ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் அட்டாக் மாதிரி போலியான ஒரு நாடகத்தை நாங்கள் நடத்தினா ட்ரம்ப் பயந்து நடுங்கதை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவு பயம் அவர் முகத்தில் தெரிந்ததுன்னா பின்னாடி எவனாவது எழுதுவேன். அநேகமாக இந்த வீடியோ ஏதாவது எடுத்திருந்தா வெளியிடுவாங்க. ட்ரம்ப் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடிய இந்த வீடியோக்கள் வெளிவரலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக ட்ரம்ப் ஈரானை பற்றி, ஈரான் நினைப்பிலேயே அவர் தூக்கம் வரவில்லை என்று நினைக்கிறேன். எந்த நேரத்திலும் தன்னை தாக்கலாம் என்று. அதனால இனிமேல் 4000 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வரமாட்டார் அவர். இல்ல முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், அவன் தான் 4000 கிலோமீட்டர் ரேஞ்சில் வச்சிருக்கான்ல மிசைல், அப்புறம் எதுக்கு இவர் வர்றாரு? ஆகவே இனி 4000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள அவர் வரமாட்டார். அதே சமயம் அமெரிக்காங்கிறது அவனுக்கு நியூயார்க், வாஷிங்டன் டிசி எல்லாம் 9000 கிலோமீட்டர் தான் வருது. தெஹ்ரான்ல இருந்து 9000 கிலோமீட்டர் தான் வாஷிங்டன் டிசி. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த ஏவுகணைகளை செய்து விட்டால் 9000 10,000 கிலோமீட்டர் என்ற அமெரிக்காவில் இருக்கின்ற அத்தனை நகரங்களையும் அவர்களால் அடிக்க முடியும். அப்புறம் எங்கிட்டு ஓடுறது தப்பிச்சு. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.